எனக்கு ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது வேணாம் தான். ரொம்ப இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு அதை கட்டி போட்டுலாம் வச்சிருக்கவே மாட்டேன். அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு நபரா இருந்தாலும் சரி, ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். இதுதான் உலக பிரகாரமா சொல்றது. பட் ஆக்சுவலி எப்படி தெரியுமா ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், அந்த விஷயம் என் வாழ்க்கையில எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு தாங்க, இல்லைன்னா எனக்கு வேணாம். அந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களையுமே சொல்லுவேன். ஏன்னா காட் பிளான் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சின்ன வயசுல இருந்தே பிலீவ் பண்றேன். ரீசெண்டா ஆண்டவர் எனக்கு உணர்த்தின விஷயம் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உன்னை அதிகமா காயப்படுத்துற விஷயத்த விட்டுடு, அது உனக்கு வேணாம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே உணர்த்தினாரு. ஏன் இப்படிலாம் உணர்த்துறாரு அப்படின்னு நானும் ப்ரேயர் பண்ணேன். நான் உட்காந்து என்ன நானே அனலைஸ் பண்ணேன். லேட்டரா புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பிசாஸ் என்னை காயப்படுத்தி மனசளவுல வலியை கொடுத்து என்ன ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல வைக்கிறத ஒரு பெரிய வெப்பனா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது புரிஞ்சுது.